பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்க, எவ்வளோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள், எல்லா வேதனைகளும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தார். அவருக்கும் இந்த பாடுகளுடைய கடந்து சென்றார். எவ்வளோ நெருக்கப்பட்டும் பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று சொல்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். இந்த பூமியிலே நம் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேக பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் உண்டு. பாடுபடாத கிறிஸ்துவ ஜீவிதமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அவர் மனு உருவெடுத்து வார்த்தையை தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்போ அவர் பாடுபட்டு மனு குலத்தின் எல்லாருடைய பாடுகளுக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ சஃபரிங் எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணார். அப்போ சிலுவை, பாரமான சிலுவை சுமந்தார். எவ்வளோ உபத்திரங்கள், நெருக்கங்கள், அடிகள், வேதனைகள், எல்லா கேவலம், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையுமே பொறுமையாக சகித்தார். அப்போ அவருடைய வழியில் பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். பாடுபடாத கிறிஸ்து ஜீவிதமே கிடையாது. அப்போ இங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். நமக்கு நெருக்கங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, உபத்திரங்கள் இருக்குது. அப்போ நம்மளும் இந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ணணும், சொல்லி நாம் அறிக்கையிடணும். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. நமக்கு கலக்கங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. ஆனால் நம் மனசு சோர்ந்து போய்விடக்கூடாது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்ம அப்படியே ஒரு தளர்ந்து போய் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நம்ம சோர்ந்து போய் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் போய்விடக்கூடாது. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எவ்வளோ மனிதர்கள் மூலமாக நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களா, இல்லை சூழ்நிலைகள்னாலே நாம் ஒரு தள்ளப்பட்ட நிலைமைக்கு போகிறோமா? என்ன இருந்தாலும் நாம் சோர்ந்து போய் ஒரு தற்கொலை முயற்சிக்கோ எதுக்கோ வாழ்க்கையை வெறுத்தோ நாம் ஒருபோதும் அதில் நாம் சிந்தனை கூட நினைக்கக்கூடாது. நாம் ஒன்றே ஒன்று தான் நினைக்கணும், கர்த்தராக இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட நாம், அவர் நமக்குள்ளே வாழ ஆரம்பித்து விடுகிறார். நாம் தனியாய் நின்று எதுவுமே போராடணும் அவசியம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற அவர் எந்த உபத்திரமோ, வேதனைகளோ, பாடுகளோ அவரை தாண்டி தான் நம்ம மண்டையில் வரும். ஆமென். அப்போ எந்த உபத்திரமோ, வேதனையோ அவர் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு தன்வசம் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தான் நம்மகிட்ட கொடுக்குறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் ஆண்டவர் விட மாட்டார். நமக்கு தாங்கிக்கிற பலன் வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். என் மகள், என் மகன் எவ்வளோ உபத்திரம் தான் அவங்க தாங்கிக்குவாங்க, எல்லாமே தேவன் நன்றாக அறிவார். அதோட அவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆமென். நம்முடைய தலை மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த தலை மயிர்களில் ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் அது கீழே விழுவாது. ஆமென். அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே நன்றி தகப்பனே என்று சொல்லி நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆமென். அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லணும். பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரங்களுக்காய் ஸ்தோத்திரம், நெருக்கத்துக்காய் நன்றி, அவமானத்துக்காய் நன்றி, தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைக்காய் எல்லாவற்றிற்காய் நன்றி இயேசுவே என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துவோமா? தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் ஒன்றே ஒன்று நினைக்கணும், அந்த சிலுவை காட்சி. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எவ்வளோ வேதனைப்பட்டார். நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே ஜீவலியாக ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய ரத்தத்தின் விளையப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு, மீட்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்பட்டவர்களாக எந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சோர்வுகள் என்ன வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறபடி கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று சொன்னபடி நாம் சிலுவை
பாடுகள், ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் பண்ணின அந்த காட்சி, அதை எப்பொழுதுமே நாம் சிந்திப்போம் என்றால் நமக்கு வர பாடுகள்லாம் நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஆமேன். அதை தாங்கிக் கொள்வது பலனையும் ஆண்டவர் தருகிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்திருக்கிறாரே, நன்றி இருதயத்தோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே துதிக்கிறோம், கிருபையின் தேவனே துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 6ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எந்த உபத்திரமோ, நெருக்கங்களோ, பாடுகளோ, வேதனைகளோ, துன்பங்களோ என்ன வந்தாலும் ஆண்டவரே, நீர் நான் தனியாக இல்லை ஆண்டவரே, எனக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்கிறீர். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். நீர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எந்த பாடுகளோ வேதனைகளோ நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. அப்பா, அதை தாங்கிக் கொள்ள பலனை நீங்கள் தருகிறப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எப்போதும் நீர் எங்களுக்காக அப்பா பாடுபட்டீரே, அந்த சிலுவை காட்சியை கண்முன்னே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவரே, எல்லா பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு பலனை சத்துவத்தை நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களையே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, அந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நெஞ்சன பந்துக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் எங்களோடு பணி செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க தேவிக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.